ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது. அதனால் ஒவ்வொருத்தவங்களும் ஓட்டு போகிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். ஓட்டோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டு வருது. அந்த வகையில் ஓட்டை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக ஸ்வீப் 2021 கேரளா காசர்கோடு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். இது ஓட்டர்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான். கேரளாவில் காசர்கோட்டில் நடந்தாலும் இதையே நான் தமிழில் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஓட்டு போடுற ஒவ்வொருத்தவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இதோட முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஓட்டு என் உரிமை, அதுதான் இதோட முக்கியமான விஷயம். இந்நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா 2021 பிப்ரவரி 28 கலெக்டர் ஆஃபீஸ் முன்புறம் மாலை 6:30 மணிக்கு விளக்கேற்று துவங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி நடைபெறத்துக்கு முக்கிய காரணம் ஸ்ரீமதி கவிதா ராணி ரஞ்சித் அவர்கள் தான். இவங்க தான் ப்ரோக்ராம் ஆஃபீஸர். இவங்க தான் முக்கிய காரணம் இந்த நிகழ்ச்சி நடைபெறத்துக்கு. விளக்கு ஏற்றி துவக்கி வைத்தவர்கள் நம்ம கலெக்டர் ஐஏஎஸ் அவர்களும் அதே மாதிரி ஐபிஎஸ் அவர்களும் விளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இது விளக்கு ஏற்றுறதுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாதிரியே மேப் போட்டு அதில் விளக்கு வச்சுருந்தாங்க. ஸ்வீப் அப்படின்னு எழுதியிருந்தாங்க, கேரளா அப்படின்னு அங்கிட்ட எழுதியிருந்தாங்க. ஸ்வீப் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸ்வீப்புங்கிறது ஓட்டை பற்றி நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு, நமக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் அதை தெளிவுபடுத்துறது தான் இந்த ஸ்வீப்போட நோக்கமே. எல்லாருமே ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். ஓட்டோட எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால நம்ம நல்ல ஆட்சி அமைகிறது ரொம்ப கஷ்டம். இப்போ அதிகமாக எனக்கு தெரிஞ்ச விஷயம், நிறைய பேர் நம்ம ஒரு ஓட்டுனால என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஓட்டும் ரொம்ப முக்கியம். நம்ம நினைத்தவர்களை நம்ம கரெக்டான ஓட்டு கொடுத்தா தான் நல்ல ஆட்சி நடைபெறும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது. அதை ஒவ்வொருத்தவங்களும் நல்லா புரிஞ்சு செய்யணும். சிறுதுளி பெருவெள்ளம். சில பேர் நினைப்பாங்க நம்ம ஒரு ஓட்டுனால என்ன ஆக போகுதுன்னு. அப்படி யாரும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நம் ஓட்டு நம் உரிமை, அந்த மாதிரி எல்லாருக்கும் என்ன வேணும். இந்த நிகழ்ச்சியை கலெக்டர் அவர்கள் 6:30 மணிக்கு விளக்கேட்டு துவங்கி வைக்கிறார்கள். அவங்க முதல் விளக்கும், அடுத்தது ஐபிஎஸ் அவர்கள் 2வது விளக்கும். இந்த மாதிரி வரிசையை எல்லாரும் ஏற்றிக்கிட்டு வர்றாங்க. அடுத்தது ஐபிஎஸ் அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள். அடுத்தது கவிதா ராணி ரஞ்சித் அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள். அப்புறம் எல்லாரும் வரிசையை ஏற்றி வைக்கிறாங்க. இது கேரளாவோட மேப்பு தான். அதில் ஸ்வீப்புன்னு இருக்குது, அதே மாதிரி கேரளா அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாமே விளக்காலே இந்த மாதிரி அலங்கரித்து எல்லோரும் விளக்கு ஏற்றி வச்சாச்சு. எல்லாருமே ஓட்டு போடணும், அதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓட்டு போடாததுக்கு நிறைய பேருக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சில நாடுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது பெல்ஜியம், ஆஸ்திரேலியா, மெக்சிகோ அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் தேர்தல் எல்லாருமே தேர்தலுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சட்டமே இருக்குது. அந்த மாதிரி ஓட்டு போடாதவங்க சரியான காரணத்தை சொல்லலைன்னா அவங்களுக்கு அபராதமோ சிறை தண்டனையோ விதிக்கப்படுது. அந்த அளவுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஓட்டுக்கு. நம்ம ஒவ்வொருத்தவரும் நம்ம ஓட்டுக்கு முக்கியத்துவம் நம்ம மனதளவில் கொடுத்துக்கிட்டாதான் நல்லாட்சியை நம்மளால் அமைக்க முடியும். அதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கமே. இதை பற்றி முழு விவரமாக இப்போ நம்ம கலெக்டர் அவர்கள் சொல்லுவாங்க. Okay, as part of Light of Democracy, we have lit the map of Kerala here. It is part of the sweep program which is being organized by the district administration, and Kavita Rani Ranjan, she is leading the team. The basic aim of this particular program is that we have been trying a level best for enhancing the voting percentage in Kasaragod to at least 85%. But so far we could achieve only 79 and 80%. So this time we are hopeful that most of the people will come out and they will cast their vote, and we do hope this time we will achieve 85%, and we are trying our level best for that. And this is part of that particular program. And now the good teamwork is there, and we do hope that we will be achieving that soon. Thank you.
அதாவது என் ஓட்டு என் உரிமை, மை ஓட் மை ப்ரைடு அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம். அதாவது கலெக்டர் அவர்கள் சொல்கிறது என்னென்னா 100% ஓட்டு அந்த மதிப்பை கொண்டுட்டு வர முடியாட்டியும் 85% இல்லை 90% கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே இந்த ஸ்பீச்சும் கேட்டிருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் ஓட்டை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் தயவு செஞ்சு போய் போடுங்க. அதே மாதிரி பிப்ரவரி 28 6:30 மணிக்கு 6:30 மணிக்கு மாலை எல்லாருமே கடைகள், வீடுகள், கிளப்பு, சுற்றுப்புறங்கள் எல்லாத்துலேயும் விளக்கு ஏற்றி இது மாதிரி தொடக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கலெக்டர் அவர்கள் அறிவித்திருந்தாங்க. அதுபடி எல்லாருமே நிறைய பேர் விளக்கு ஏற்றிருந்தார்கள். அதோட ஃபோட்டோஸும் நான் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்து ரசிங்க.